வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சர் ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மலைக்கிறேன்னு அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். நம்ம இப்போ புதிய கான்ட்ராக்டை பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா பழைய கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகிற காரணத்தினால புதிய கான்ட்ராக்டில் நம்ம இப்போ அதிகமான கவனம் செலுத்திட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பெரிய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. பழைய கான்ட்ராக்டோட ப்ரைஸுக்கும் இப்போ புதிய கான்ட்ராக்டோட ப்ரைஸுக்கும் பெரிய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எதுவும் பெருசாக இல்லை. வாலட்டிலிட்டி அதாவது ஏற்ற இறக்கம் மட்டும் ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் கம்மியாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி எல்லாம் சரியாயிரும்னு எதிர்பார்க்குறோம். அந்த காரணத்தினால இப்போ நம்ம புதிய கான்ட்ராக்ட் மூவ் ஆகிருக்கோம். நேற்று என்ன நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இந்த 6000 6020 அப்படின்ற ஜோனோடைய முக்கியத்துவத்தை பற்றி நேற்று தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல ஏற்கனவே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து 6100 வரைக்கும் போயிருக்கு. அந்த அடிப்படையில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிற முயற்சி நடந்ததுன்னா மறுபடியும் மார்க்கெட் ஓரளவு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற காரணத்தினால மார்க்கெட் மேலே போகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்தோம். அப்படி இல்லை, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றதையும் நம்மளோட எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா, ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் ஓரளவு நல்ல பவுன்ஸ் பேக் கொடுத்து மார்க்கெட் 6000 6020 இடத்துக்குள்ளே போயிருக்கு. இது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மார்ச் 12 இதே தான் நடந்திருக்கு. 12, 13 தேதிகளில் இந்த 5800 and 5980 இந்த ஜோன் பக்கமாக மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ஓரளவு மேலே போயிருந்தது. அந்த காரணத்தினால பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும் பல கன்சாலிடேஷன், ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையே நின்றுட்டுருக்கு. மேலே போகிறதா இல்லை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துடுறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஆனால் ஒரு அப்சர்வேஷன் மட்டும் நோட் பண்ணிங்கன்னா, இந்த 6000 பக்கம் தொடரலை. எப்போவுமே இதுக்கு மேலேயே மார்க்கெட் ஸ்டாப் ஆகி நின்றுட்டு இருந்தது. ஓரளவு பையர்ஸுக்கு சாதகமான வாய்ப்பாகவே இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்கோட லெக்கை மட்டும் பாருங்கள், கரெக்டாக 6020 அப்படின்ற இடத்த தொட்டு பவுன்ஸ் ஆகிட்டு இருந்தது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து ஒரு பையிங் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் 6080 வரைக்கும் போய் 6071 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். சரி, இப்போ நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல், முழுமையான குட்விலோட சார்ட்டிங் டூலை போட்டு நம்ம அது என்ன இண்டிகேஷனாக கொடுத்துருக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறத நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற குட்விலோட சார்ட்டிங் டூல். கேண்டில்ஸ்டிக்ஸில் எந்த மாற்றமும் கிடையாது. நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கோம், இது டைம் பேஸ்ட் கேண்டில்ஸ்டிக் கிடையாது, ப்ரைஸ் வால்யூம் பேஸ்ட் கேண்டில்ஸ்டிக்காக. ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கு ஒன்றே மார்க்கெட் ரெட் கலர் சிக்னல் காமிச்சு மார்க்கெட் செல்லிங் கண்டினியூ ஆகும்னு குட்வில் கமோடிட்டி ஸ்டார்டிங் டூலில் காமிச்சிருக்கு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம சார்ட் ரீடிங், அப்புறம் சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதோட முக்கியமான ஜோன்ஸை பற்றி முன்னாடியே நம்ம பார்க்குறோம். எதுக்காக அந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் முக்கியமான ஜோன்லாம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இதில் ஒரு சில இடங்களில் இது இண்டிகேஷன் காட்டுறப்போ கூட அதை நீங்கள் யோசித்து செயல்படுத்தலாம். அந்த காரணத்துக்காக தான் அது சொன்ன அடிப்படையில் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து யோசித்து பார்த்துருந்தீங்கன்னா மார்க்கெட் 6000 6020 பக்கத்தில் சப்போர்ட் எடுக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் யோசித்து கொஞ்சம் ட்ரேடிங் டெசிஷன் எடுக்கலாம். அந்த காரணத்துக்காக தான் இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனை உங்களுக்கு நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சில் இருக்குதுன்னு சொல்கிற இண்டிகேஷன் கொடுத்துட்டு அப்புறம் பை சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போவுமே நாங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு இண்டிகேஷன் கொடுத்ததுன்னா குட்விலோட சார்ட்டிங் டூல் காரணம் இல்லாமல் அர்த்தம் இல்லாமையும் கண்டிப்பாக கொடுக்காது. அந்த அடிப்படையில் இங்கே ஒரு மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துடுச்சு, அதனால் மார்க்கெட் ஓரளவு பையிங்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது மாதிரி இண்டிகேட் பண்ணி மார்க்கெட் ஒரு பை சிக்னல் கொடுத்து 6071 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து இப்போ இந்த முக்கியமான 6060 அப்படின்ற ஜோனை கொஞ்சம் கவனமாக பார்த்தோன்னா, மார்ச் 12 ஒரு முறை இந்த ப்ரைஸ் கீழே ட்ராப் ஆகிறப்ப கரெக்டாக 6060 அப்படின்ற இடத்த தொட்டுட்டு ஒரு தடவை ட்ராப் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்குறப்ப கூட இந்த 6060 தொட்டு ட்ராப் ஆகிருக்கு. மறுபடியும் இந்த மார்க்கெட் 6060 சப்போர்ட்டாக வச்சு பார்த்திங்கன்னா பல முறை 6020 தொட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்புறம் திருப்பி இந்த இடத்துல ட்ராப் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்லேயும் பாருங்கள், உன்னிப்பாக ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்காக பார்த்திங்கன்னா இந்த 6060 டார்கெட் பண்ணியிருக்கு. ஸோ அப்படின்னா என்ன தெரியுது, இந்த 6060 அப்படின்றது ஒரு முக்கியமான ஜோனாக இருக்க போகுது. அதுவும் இந்த கான்ட்ராக்ட் புதிய கான்ட்ராக்டாக இருக்கிறதுனால நம்ம கவனம் அதிகமாக செலுத்த வேண்டிய காரணத்தில் இருக்குது. ஏன்னா இந்த கான்ட்ராக்டோட ஓப்பனிங்கை பார்த்திங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இந்த கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் ஆகுது. ட்ரெண்டில் ஓப்பன் ஆகலை,
ஒரு கன்சாலிடேஷன் மிகப்பெரிய ட்ரெண்டு முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு கன்சாலிடேஷனில் இது ஓப்பன் ஆகுது. அதனால் கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் எங்கே ஓப்பன் ஆகுன்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த 6060க்கு கீழே வர மாதிரி ஓப்பன் ஆகும். அது வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட்டை வச்சு நம்ம கணிக்கிறோம். அந்த அடிப்படையில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். முக்கியமாக இன்றைக்கி க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருக்குது 8 மணிக்கு. அதனால் உங்களோட கவனம் அதிகமாக இருக்கணும். இந்த 6060 கீழே ஓப்பன் ஆகுது பையர்ஸுக்கு ஒரு நெகட்டிவான நியூஸ். இதே இது 6060க்கு மேலே ஓப்பன் ஆகிடுன்னா நேற்று மாதிரி இதை ஒரு சப்போர்ட்டாக வச்சு இங்கே நடந்துச்சு பார்த்தீங்களா, மார்ச் 14 இதை ஒரு சப்போர்ட்டாக வச்சு மேலே இருக்கிற 6800 பிரேக் பண்ண முயற்சி நடந்திருக்கும். ஆனால் இது கீழே ஓப்பன் ஆனால என்ன நடக்கும், இப்போ கன்சாலிடேஷனில் இருக்குது அப்படின்றதுல சந்தேகம் இல்லாத காரணத்தினால 6060லேருந்து இந்த 6020 மற்றும் 6000 ஜோனை டெஸ்ட் பண்ண முயற்சி செய்யும். ஸோ என்ன நடக்க போகுது இந்த கான்ட்ராக்ட்னா 6060 6000 6020 இந்த 2 ஜோனும் தான் முக்கியமான ஜோனாக இருக்க போகுது. இந்த 2 இடத்தையும் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் முழுவதும் நமக்கு லாபகரமான கான்ட்ராக்டாக இருக்கிறதுக்கு அற்புதமான வாய்ப்பு உண்டு. அதனால் 6060 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட்டுடைய க்ளோசிங் 6000 6020 அதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் அதோடைய செல்லிங் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி 5960 மற்றும் 5900 அதுக்கு கீழேயும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போனா என்ன அர்த்தம், கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது இப்போவும், ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் 6020 சப்போர்ட் ஏதாவது எடுத்து மறுபடியும் 6060க்கு மேலே க்ளோசிங் வந்துடுச்சுன்னா அது ஷார்ட் டேர்மில், அதனால் ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்காதீங்க. தற்காலிகமான பையிங் மூலமாக 6160 தொடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணுறது கண்டிப்பாக குட்விலோட சார்ட்டிங் டூல் உங்களுக்கு சரியான பாதையில் வச்சுருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது. இன்னொரு அறிவிப்பு என்னென்னா 11:30க்கு இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற நேரத்தில் நமக்கு ஒரு முக்கியமான யூஎஸில் முக்கியமான நியூஸ் இருக்குது, எஃப்ஓஎம்சி மீட்டிங் நியூஸ் இருக்குது. அதனால் நஷ்டத்தில் ஏதாவது பொசிஷன் இருந்ததுன்னா ஓப்பனில் வைக்கிறத பற்றி பல முறை யோசித்து அந்த முடிவெடுங்க. ஏன்னா அடுத்த நாள் காலையில் மார்க்கெட்டில் வேறு ஒரு பொசிஷனில் கேப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். லாபத்தில் இருந்ததுன்னா சந்தேகமே இல்லை, நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி ட்ரேடிங் நடக்கிறப்ப என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.